கடந்த 90 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் நடைபெற்ற பல முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற பெயரில் நான் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு நெஞ்சம் மறப்பதில்லை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்ற பெயரிலே புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் வெளிக்கொண்டு வந்துள்ளனர். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னா இப்போது YMCAவில் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சியில் 540, 541 ஆகிய 2 ஸ்டால்கள்லையும் இந்த புத்தகங்கள் விற்பனைக்கு கிடைக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இசையமைப்பாளர் ஜோஷ்வா ஸ்ரீதர். இசைஞானி இளையராஜாவை இன்று வரையிலே கடவுளாக போற்றிக் கொண்டிருக்கின்ற ஜோஷ்வா ஸ்ரீதர் AR ரகுமான், கீரவாணி, மணி சர்மா போன்ற முக்கியமான இசையமைப்பாளருடன் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். சங்கருடைய தயாரிப்பிலும் பாலாஜி சக்திவேலுடைய இயக்கத்திலும் உருவான காதல் திரைப்படம் தான் இசையமைப்பாளராக ஜோஷ்வா ஸ்ரீதர் அறிமுகமான திரைப்படம். தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் 25க்கும் மேற்பட்ட படங்களிலே பணியாற்றி இருக்கின்ற ஜோஷ்வா ஸ்ரீதர் தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுல. இளம் வயதிலேயே இசையின் பேரில் நீங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கீங்க. யார் காரணம்? முழுக்க இளையராஜா சார் தான். சின்ன வயசில் நான் 74 பிறந்தேன் சார். ஸோ ரேடியோனாலே இளையராஜா சார் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த குழந்தையா இருக்கும் போதே இளையராஜா சார் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அது போய் அதாவது அந்த அவரோட முதல் திரைப்படம் அன்னக்கிளி, அதுவே நான் குழந்தையா இருக்கும் போதே அதுதானே கேட்குறேன். அந்த அன்னக்கிளி பாட்டுலேருந்தே நான் வளர்ந்துட்டு இருக்கேன். அது வந்து அவர் அங்கே மியூசிக் போட நம்ம இங்கே ரேடியோவில் கேட்க ஆரம்பிச்சிங்க. அது அப்படியே இப்போ உள்ளே போய் அந்த மியூசிக் ஃபுல்லாக அப்படியே அதுலேயே நனைஞ்சு அப்படியே ஓடின்னு இருக்கு லைஃப். சின்ன வயசில் என்னென்னா பிறந்தது எங்கள் அப்பா வந்து பிறந்த போது அவர் இல்லை அங்கே. அதாவது அவர் வெளிநாட்டில் எங்கே குவைத் அப்படின்ற ஒரு நாட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கா. வந்ததே நான் 8 வயசு இருக்கும்போது தான் வராரு. ஸோ அது வரைக்கும் நான் அப்பா பார்த்ததில்ல. அம்மா இருக்காங்க, என் கூட பிறந்தவங்க அக்கா, நான், தம்பி, தங்க அப்போ பிறக்கல, ஓடின்னு இருக்கு. இளையராஜா சார் மியூசிக் தான் ஃபுல்லாக கேட்டுன்னு வளர்ந்துட்டு இருக்கோம். ஒரு 8 வயசு எனக்கு இருக்கும் போது எங்கள் அம்மா கேட்குறாங்க, என்னவா ஆகணும், என் பிறந்த நாள் அன்றைக்கி நீ என்னவா ஆகணும், பெரியவனானா என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அப்போவே அது என் வாயிலேருந்து அந்த 8 வயசு பையங்க வந்து ஒன்றுமே தெரியாது, உலகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் 8 வயசில் நான் சொன்னது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த 8 வயசில் எங்கள் அம்மா வந்து இந்த ஷர்ட்டை மாட்டி விடுறாங்க, பட்டனை போட்டு என்ன ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறது, அது இன்னும் அப்படியே மைண்டில் இருக்குது. ஸோ அப்போ நான் சொன்னது தான் அந்த மியூசிக் டைரக்டராக ஆகணும் அப்படின்றது. அப்பா வராரு, குவைத்துலேருந்து வராரு, 8 வயசில் வராரு. அதாவது அந்த சின்ன பையனுக்கு ஒரே ஆசை, அப்பா முதல்ல பார்க்க போகிறோம், 8 வயசில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டிலாம் குடும்பத்தில் எல்லாம் மகிழ்ச்சி. வராரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு வந்தவர் ஒரு அரக்கர் அப்படின்னு. அதாவது சரியான குடிகாரர். குடிச்சிட்டு தினமும் எங்கள் அம்மாவையும் எங்கள் பசங்களையும் சித்திரவதை பண்ணுறது தான் அவருக்கு தொழில். அவர் வந்து பிறந்தது வந்து ஒரு பெரிய ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பம் தான், நல்ல சொத்து பத்தெல்லாம் இருக்கிற ஒரு குடும்பம் தான். ஆனால் அவர் வந்து கூட பிறந்த தன் அக்கா, எனக்கு அத்தைன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து சொத்து அப்படின்றதெல்லாம் அபகரித்து இவரும் ஒரு படிக்காதவர்,
அதே மாதிரி அரக்கராக இருந்திருக்கார். எங்களை சித்திரவதை பண்ணி அப்படி இப்படி ரொம்ப கொடுமைகள் அனுபவித்தோம். சின்ன வயசில் வந்து ரொம்ப பெரும் கொடுமைகள். டெய்லி குடிச்சிட்டு அடிக்கிறது கொள்றதுன்றது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய கொடுமையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அனுபவிச்சதை நான் சொல்கிறேன். சின்ன வயசில் ரொம்ப கஷ்டம். அது எந்த வயசாக இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கும் பாவம் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. நாங்களும் சின்ன குழந்தைங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தோம். எனக்கு ரிலீஃப் அப்படி இந்த கதை ஏன் சொன்னேன்னா, எனக்கு இதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இசை காரணமாக. இசை எனக்கு அப்படியே அந்த இளையராஜா இசை எனக்கு அவர் நான் 8 வயசில் பார்க்குறேன்றது ஒன்று. அந்த 7-8 வயசு வரைக்கும் நான் இளையராஜா தான் எனக்கு அப்பா. ஏன்னா அவர் மியூசிக் தான் எனக்கு ஆறுதல். அதாவது குழந்தைங்களுக்கு என்ன வேணும், அன்பு, அரவணைப்பு, ஆறுதல் வேணும். இது எல்லாமே எனக்கு இளையராஜா கிட்ட தான் கிடச்சிது. அன்பு, அரவணைப்பு, ஆறுதல், இது எல்லாமே ஒரு அப்பா ஸ்தானத்தில் எனக்கு கொடுத்தது இளையராஜாவின் இசை. அவர் அந்த இசை. ஸோ எனக்கு இளையராஜா சார் தான் எனக்கு எல்லாமே. அதாவது எனக்கு தெய்வம், குரு, அப்பா எல்லாமே அவர் தான் எனக்கு. ஸோ அப்படியே தான் வளர்றேன். ஏன்னா அமைஞ்ச உண்மையான அப்பாவும் அரக்கனாக இருக்கான். ஐயோ இது என்னடா அது இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கைன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே தேடுதல். இந்த மாதிரி ஏன் வாழ்க்கை இப்போ எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு போனால் எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல அப்பா அம்மாலாம் வராங்க, நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு அப்பா இப்படி ஏன் இது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இது என்னது, இது எதுக்கு இந்த மாதிரி, எதுக்கு முதல் பிறக்கிறோம், ஏன் இந்த பூலோகம் ஓகே அப்படி பூலோகம், இதெல்லாம் வாழ்க்கை, இதெல்லாம் மக்கள் பிறக்கிறாங்க, எதுக்கு ஒரு மனுஷன் ஏன் ஒரு இடத்துல பிறக்கிறான், இந்த மாதிரி தேடுதல்லாம் அப்போவே ஆரம்பிச்சு சின்ன வயசுலேயே. ஏன்னா இவ்வளோ கொடுமைங்களை அனுபவிச்சதுனால. இது எப்படி போக அது ஒரு பக்கம் போக இல்லை, இந்த இசைன்றது என்னை முழுக்க ஆக்கிரமிச்சது இளையராஜாவின் இசை. எனக்கு என்னன்னா சின்ன வயசில் இளையராஜா சார்கிட்ட வாசிக்கணும், நான் ஒரு இசையமைப்பாளனாக ஆகணும். இதுதான் எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. ஆனால் என்னன்னா இசை படிக்கிறதுக்கு வீட்டில் அனுமதி அப்போல்லாம் போய் படிச்சிட முடியாது. இசை படித்து கற்றுன்னு யாரை எங்கே போகணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. அவங்க வீட்டில் இருக்கவங்க ஒத்துழைக்கணும் போது. அப்பங்காரனும் இந்த மாதிரி குடிக்காரனா எங்களை ஒரு அரக்கனாக இருந்துட்டான். சரி, அம்மாவும் ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க. ஏன்னா 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எங்கள் அம்மாவோட அப்பா அம்மாலாம். எங்கள் அம்மா 15 எங்கள் அம்மாவுக்கு முதல் குழந்தை பிறக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு 16 வயசு தான். ஸோ அந்த காலத்தில் அப்படி தான் நடக்கும் போல இருக்குது, எனக்கு தெரியல. ஸோ 16 வயசில் அப்போ நான் பிறக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு 20 வயசு. ஸோ உலகம் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியாதுப்பா. உலகம் அறியாதவங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அரக்கம் கிட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்ட சூழ்நிலை. எங்கள் அம்மாவுக்கு பெருசாக உலகம் தெரியாதனால எனக்கு பசங்களுக்கும் அது ஒரு இது தானே, தடை தானே. ஒரு உலகத்தை தெரிஞ்சுக்கிறது, அறிஞ்சிக்கிறது, புரிஞ்சிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஒன்றுமே ஒரு மக்கா இருப்பேன் சின்ன வயசில். ஏன்னா என்ன நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போனாலும் மைண்டு ஃபுல்லாக என்னோட இதில் தான் இருக்கும். சினிமா இளையராஜாவோட பாடல்கள் மேலே தான் இருக்கும். அதுலேயே தான் ஓடும். இந்த ஸ்கூலில் கிளாஸஸ் முடிஞ்சு அந்த இன்டர்வல் வரும், லஞ்ச் வரும் பாருங்களேன், பசங்கள்லாம் என்கிட்ட வந்துடுவாங்க, இந்த பாட்டு பாடு அந்த பாடு. ஏன்னா நான் அந்த மேஜையில் இப்போ தாளம் தட்டின்னு பாட்டு பாடுவேன் ஸ்கூலில். அதுவும் பெரிய ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலில் இந்த பசங்களுக்கு நான் தான் இது டெய்லி மியூசிக் ட்ரீட் டெய்லி. ஸோ பாடிண்டே ஒரு அளவுக்கு தான் சார். நான் பெரிய பாடகர்லாம் கிடையாது. நான் பாடி ஒரு பாடகருக்கு நான் பாடல் சொல்லி கொடுக்குற அளவுக்கு பாடுவேன், அவ்வளோதான். அண்ட் அப்போ நீங்கள் பாடின பாட்டில் எது பிரபலமான பாட்டு? எப்போ சார்? அப்போ அந்த சின்ன வயசுல நீங்கள் இல்லை, நான் சின்ன வயசில் பாட்டு பாடுறேன்னு சொல்கிறேனே, அதெல்லாம் கிளாஸ் ரூமில். அதான் கிளாஸ் ரூமில் தான். ஓ அப்போ எவ்வளோ சார். நான் அப்போலாம் எல்லாம் அந்த ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அந்த மாதிரி பாட்டு தான். நான் சொல்கிறது வந்து 86, 7, 8, 89, 90 வரைக்கும் அந்த பீரியட் நான் சொல்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் 90 இந்த 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். எனக்கு வந்து இப்போ +1 +2 அதாவது 11th 12th படித்து அது ஒரு ஸ்ட்ரீம். அதில் போய் என்ன நம்ம பண்ணுறது, எனக்கு அதிலலாம் ஆர்வமே இல்லை. எனக்கு இளையராஜா சார்கிட்ட வாசிக்கணும். இங்கே இன்னும் நம்ம மியூசிக்கே கற்றுக்கலன்றது வேறு எனக்கு ஒரு குறை. அடி வயது பற்றிகிட்டே இருக்கும். எப்போ கற்றுக்க போகிறோம், எப்போ போய் வாசிக்கிறது நான் அப்படின்னு. ஸோ 91ல் ப்ளஸ் அதான் அந்த 11th +1 சொல்லுவாங்க. அது போய் படிச்சுன்னு இருக்கேன். அந்த அக்கௌண்ட்ஸ் புஸ்தகத்தில் ஏதோ பண்ணின்னு இருக்கேன், போட்டுன்னு இருக்கேன்.
இளையராஜா சார் இது இருக்கும் என்கிட்ட, அந்த என்னோட மேஜையில் இளையராஜா சாரோட இது இருக்கும். இப்போ பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்கும், பெருசாக இருக்கும். அது அது எப்படின்னா, அது ஏதோ ஒரு ஆல்பம் ரெக்கார்டு வரும் பாருங்கள் அந்த காலத்தில், அந்த ரெக்கார்ட்ஸில் எல்பி ரெக்கார்டில், அதில் அந்த கவரில் ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடச்சிது பெரிய அட்டையில். அது சூப்பரான ஒரு ஃபோட்டோ. அது வச்சுட்டு டெய்லி அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா நான் இங்கே பூஜை பண்ணால் அவருக்கு தெரியுமா, அவரோட ஞானத்தில் கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து என்ன அவர்கிட்ட வாசிக்கிறதுக்கு ஒரு நாள் இதெல்லாம் நான் கற்பனையில் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த பண்ணிட்டு இருக்கேன், அந்த அக்கௌண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கும் போது ஒரே என்ன சொல்கிறது, ஒரு திடீர்னு ஒரு வெறி வந்தது பாருங்கள். அப்படியே அதை தூக்கி அப்படி போட்டுட்டு இதெல்லாம் பண்ணவே முடியாது, என்னால் சான்ஸே கிடையாது, சீக்கிரம் மியூசிக் கற்றுக்கணும், இளையராஜா கிட்ட வாசிக்கணும். அப்புறம் எங்கே இப்போ கற்றுக்கலான்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் முன்னே ஏதோ ஆட்ஸ்லாம் பேப்பரில் ஒட்டிப்பாங்க, செவத்தில் ஒட்டுவாங்க. அந்த மாதிரி லேர்ன் மியூசிக் இன் 30 days அப்படின்னு ஒரு ஆட் ஒன்று வரும். 30 நாளில் கற்றுக்கலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு போனால், அங்கே வந்து டியூட்டர்ஸே இல்லை. அது ஒரு இன்ஸ்டிடியூட் நுங்கம்பாக்கம்ல இருந்தது. சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, பட் வாத்திய கருவிகள் இருந்தது, புஸ்தகம்லாம் நிறைய இருந்தது. நான் பார்த்தேன், ஜாயின் பண்ணிவிட்டு நானே கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கு 1 வருஷம் சார் ஃபுல்லாக பண்ணேன். அங்கேயே 1 வருஷம். வீட்டுக்கு வர்றது, இப்போ ஈவினிங்ஸ் வந்துடுவேன், தூங்குவேன், மறுநாள் திருப்பி காலையில் போயிடுவேன். 1 வருஷம் அப்படியே போச்சு. வீட்டில் எதுவும் கேட்கலையா? இல்லை, நான் சொல்லிட்டேன், என்னால் முடியவே முடியாது, படிக்க முடியாது, படிக்கிறேன் அப்படின்னு, மியூசிக் படிக்கிறேன்னு. அவங்களுக்கு அதாவது அந்த காலத்தில் என்னென்னா, இப்போ மியூசிக் படிக்கிறது படிப்பாக அவங்க கருதலை, வெறும் அந்த ஸ்கூல் காலேஜுக்கு போயிட்டு அந்த அகடமிக் பேக்ரவுண்டு. நான் என்ன சொல்கிறேன், மியூசிக்கும் அகடமிக்ஸ் தான் அப்படின்னு அந்த காலத்தில் அது அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. கிரேட் 8 அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை முடிச்சுட்டேன். 8 grades முடிச்சுட்டு அப்புறம் தான் சரி இவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறதுக்கு வழியெல்லாம் தேடினேன். அது தேடி அது கிடைக்கல, அமையலை. காஸ்பல் ஆல்பம்ஸ், நான் இப்போ கிறிஸ்துவனா மதம் மாதிரி ஒரு 10 வருஷம் கிறிஸ்துவனா இருந்த சமயத்தில் அந்த சர்ச் மூலமாக ஏதோ கொஞ்சம் சர்ச் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அது மூலமாக கொஞ்சம் அந்த 2 ஆல்பம் பண்ணேன். அதை கேட்டுட்டு உங்களுக்கு கிறிஸ்துவ மதம் மாறணும்னு ஏன் தோணுச்சு? இப்போ அதான் சார், நான் அந்த சின்ன வயசுலேருந்தே கடவுள் எப்படியாவது இப்போ நம்மளும் அறிஞ்சிக்கணும், எல்லாருக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் முட்டாளாக இருக்கோம், இது எங்கே கடவுள் எங்கே தான் இருக்காரு, எப்படி, ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னமோ பண்ணுறாரு, நம்ம தான் இப்படி நிர்கதியாக இருக்கோம், நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு அப்பா கிட்ட மாட்டின்னு இப்படி இருக்கோம், எங்கே தான் இருக்காரு, யார் கடவுள் என்னது நம்ம கண்டறிஞ்சு நம்மளும் நம்ம நல்ல விஷயத்தை கற்றுண்டு நல் வழியில் பாதையில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தேடுதல் தான். அப்படி தேடி தான் அந்த சமயத்தில் நான் மியூசிக் படிக்கும் போது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் எல்லாமே இந்த சர்ச் பேஸ்டாக இருக்கும். சர்ச் அது அந்த வெஸ்டர்ன் கம்போசர்ஸ் எல்லாமே சர்ச் ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்னை ரொம்பவே பாதிச்சுது அந்த சமயத்தில். இந்த சர்ச் மியூசிக் அப்படின்றது ரொம்பவே பாதிக்கவே கிறிஸ்டியானிட்டியில் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவனா மதம் மாறினேன். ஸ்ரீதர் அப்படின்ற பேரை கூட இந்த ஸ்ரீதர்னு பேரை ரிமூவ் பண்ண வேண்டாம்னு தீர்மானமாக இருந்தேன். ஜாஷுவான்னு அவங்க இது பேப்டிசம் அப்புறம் கொடுப்பாங்க, சரி அந்த பேரை நினச்சி ஜாஷுவா ஸ்ரீதர்னு அந்த மாதிரி ஆச்சு. அந்த ஒரு வாழ்க்கை ஒரு 10 வருஷம் ஓடிச்சு ஒரு கிறிஸ்தவனா. அப்புறம் லைஃப் போச்சு. அது அந்த காஸ்பல் ஆல்பம்ஸ் பண்ணுறதுனால ஒரு சில மியூசிஷியன்ஸ் சினிமா ஃபீல்ட்லேருந்து அறிமுகம் ஏற்பட்டு அவங்க மூலமாக எனக்கு வாய்ப்பு கிடச்சிது, சில இசையமைப்பாளர்கிட்ட வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. முதல்ல நீங்கள் எந்த இசையமைப்பாளர்கிட்ட வேலை செஞ்சீங்க? முதல் வாசிச்சது வந்து கீரவாணி சார், அன்னமயான்னு சொல்லி ஒரு பெரிய படம். அந்த படத்தில் கீபோர்ட் பிளேயராக, ஏதோ ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஏதோ சில சாங்ஸுக்கு வாசிக்கிற ஒரு வாய்ப்பு. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசி கற்றுக்கிட்டீங்க? கீபோர்டு மட்டும் தான் சார், வெறும் கீபோர்டு தான். அந்த இன்ஸ்டியூட்டுன்னு சொன்னேன், மியூசிக்கில் 2 வருஷம் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இயர் வந்து வெறும் அந்த பியானோ டியூட்டர் புக் ஒன்று இருக்கும், அதை ஃபுல்லாக கற்று முடிச்சு அதுக்கு மறு வருஷம் கிரேட் 1 to grade 8 அது 1 இயர்லேயே முடித்தேன். அந்த 1 to 8ன்றது 1 இயர்லேயே அந்த ஒரு வெறியில் அது சீக்கிரம், ஏன்னா சீக்கிரம் படித்து சீக்கிரம் போய் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில் ஆர்வத்தில் சீக்கிரம் அது கடன்னு ஒன்று மேலே ஒன்று படித்து வாசித்து அப்புறம் அவர்கிட்ட போய் வாய்ப்பு தேடினேன். அது அந்த சமயத்தில் கிடைக்கல. ஆனால் என்னென்னா, நான் போய் வாய்ப்பு தேடி கிடைக்காத இது ஒரு அப்படியே ஒரு இது நான் சொல்கிறது வந்து 93 சார்,
நான் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டது வந்து 1993. இளையராஜா கிட்ட. பாத்தீங்களா? அது அவர் ஸ்டுடியோக்கு அங்கே ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போய் அப்போ அங்கே ரெக்கார்டிங் போயிட்டு இருந்தது. அங்கே போய் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்க ட்ரை பண்ணேன். ஜிகே வெங்கடேஷ் சாரை தான் முதல் பார்க்க முடிஞ்சது என்னால். அவர் நல்லபடியாக போய் உட்கார வச்சு பேசி, சரி என்னென்ன பண்ணுறீங்க, எல்லாம் நல்லா இருக்கே, சரி 8 days முடிச்சிட்டிங்களா, ஓகே. பட் இங்கே 4 பேர் ஏற்கனவே வாசிக்கிறாங்களே, இங்கே வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. கீபோர்டு வாசிக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க. விஜய் மேனுவல், பென் சுரேந்தர், பரணி அண்ட் கார்த்திக் ராஜா அவர் சன்னும் வாசிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம், 4 பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் 5ஆவதாக இப்போ தேவையே படாது, நீங்கள் வேறு வெளியில் ட்ரை பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னேன், இல்லை முடியவே முடியாது சார், நான் இவர்கிட்ட தான் வரணும். அவருக்கு தெரியும் அதாவது நான் வீட்லேயே என்ன நினச்சேன்னா, நான் சொன்னேன் பாருங்க, அந்த ஃபோட்டோ போட்டு பூஜை பண்ணுவேன் இல்லையா, எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு ஏற்கனவே அவர் ஞான திருஷ்டியில் பார்த்துட்டாரு. அந்த நம்பிக்கை அவ்வளோ அவர் ஞான திருஷ்டியில் அவர் பார்த்துட்டார். இளையராஜா பார்த்துட்டார் என்ன, அவர் ஏற்கனவே என்ன அவருக்கு தெரியும். கதவை மட்டும் தரங்க நீங்கள் அவர் முகம், என் முகத்தை பார்த்தா அவருக்கு தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து இந்த பையன் ஏதோ சரியான ஒரு மடையனா இருக்கானே, என்னத்த சொல்லி அனுப்புறதுன்னு சொல்லி என்னென்னமோ சரி நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா. எனக்கு ஒரு சந்தோஷம், இவர் என் வீட்டுக்கு வராரா அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு அவர், உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னாரு. சரி நான் வீட்டுக்கு போனேன். இது என்ன ஒரு மறுநாள் ஆனால் வரவே இல்லை. அவர் அட்ரஸும் கேட்கலையே. நான் பாருங்க எவ்வளோ ஒரு முட்டாளாக இருப்பேன். அதாவது எவ்வளோ வெகுளி. அவர் நான் அட்ரஸும் கொடுக்கல. நான் வந்து அவர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லவே அவ்வளோ குஷியாகி நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லிட்டேன், ஜிகே வெங்கடேஷ் வர கண்டுபிடிச்சி வருவார். அப்புறம் நான் என்னடா அட்ரஸே கொடுக்கல, அவர் எப்படி நம்ம வீட்டுக்கு வர போகிறாரு. ஃபோன் நம்பர் கொடுத்தேன், கரெக்ட், ஏதோ ஃபோன் நம்பர், ஏதோ பக்கத்து வீட்டு ஃபோன் நம்பர் அது கொடுத்தேன். ஒருவேளை அதுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ கேட்ட தெரிஞ்சு வருவார் போல இருக்கு அப்படி. அப்புறம் தான் எனக்கு சூழ்ச்சி தெரிஞ்சது, இல்லை இது நம்ம மேலே தப்பு இருக்கு, இது அவங்க ஏதோ சூழ்ச்சி பேக் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காரு. நான் மறுநாள் திருப்பி போனேன். சரி இவர் என்னதான் இவர் பெரியவர், திருப்பி நாங்கள் வந்து பார்த்தாரு அவர். நான் கொஞ்சம் அப்படியே எஸ்கேப்பாக இந்த மரத்துக்கு பின்னாடி அந்த ஏவிஎம்ல நினைச்சேன். அப்புறம் கார்த்திக் ராஜா எப்படா வருவார் வெளில அப்படின்னு வந்தபோது அவர்கிட்ட போய் ஸ்டாப் பண்ணி, இந்த பாருங்க எங்கள் அப்பா கிட்ட நான் வாசிக்கணும். அவர் வந்து ஜிகே வெங்கடேஷ் சார் சொன்னதே தான் சொன்னார். பாருங்க விஜய் மேனுவல், பென் சுரேந்தர், பரணி, நான், இவங்க 4 பேர் கீபோர்ட் பிளேயர்ஸ். இப்போ எங்களுக்கு அவசியம் இல்லை, இன்னொரு கீபோர்ட் பிளேயறதுக்கான அவைலபிலிட்டி இல்லை, ஸ்கோப் இல்லை. அப்புறம் பார்ப்போம், ஒரு வருஷம் நான் அப்புறம் ட்ரை பண்ணலாம், இப்போதைக்கு நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு உங்கள் அப்பா கிட்ட வாசிக்கணும் தவமாக இத்தனை வருஷம் தவம் வந்து, அப்போ எனக்கு என்ன சார் வயசு, 20 வயசு. இதெல்லாம் நான் பேசும்போது அவ்வளோ வெகுலியாக இருந்திருக்கேன், தவமாக இருந்ததுங்க. அவருக்கு என்னென்னோ கன்வின்ஸ் பண்ணுறேன் சொல்லி, சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இவன் வந்து ஒரு மடையனாக இருக்கான், இது சமாளிக்கிறது வேறு மாதிரி தான் சமாளிக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, மேனேஜர் நம்பர் வாங்கிக்கோங்க, வாங்கி நீங்கள் ஒன்று பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நம்பர் வாங்கியாச்சு. சரி நான் அந்த சந்தோஷம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். கல்யாண நம்பர் கொடுத்தாரா, சுப்பையா நம்பரா? கல்யாணம் சார் தான் கூப்பிட்டு நம்பர் எடுத்துட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். ஏன்னா அப்போ சுப்பையா இருந்தார், பட் கல்யாணம் சார் தான் நம்பர் எடுத்துட்ட ஞாபகம் எனக்கு. வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, மனசு ரொம்ப நொந்து போய், சரி இது என்ன, சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், அவரையே தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் இந்த யார் மூலமாகவும் போனால் இது வேலைக்கே ஆகாது, அவரை போய் பார்த்தாதான். ஏன்னா அவர் என்னை பார்த்துட்டா அவருக்கு தெரிஞ்சிடும், அவருக்கு அடையாளம் தெரியும். ஞான திருஷ்டியில் அவர் என்னை பார்த்துட்டாரு, நான் டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அவரை போய் பார்த்துட்டா எனக்கு வாய்ப்பு கிடச்சிடும். சரின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிளான் போட்டுட்டு மறுநாள், அப்போ எனக்கு அந்த 19 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன் நான். ஏன்னா நான் இன்ஸ்டியூட்டில், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் அந்த மியூசிக்கில் அவங்க முதல் மனைவி அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க நாங்கள் 2 பேர், நான் அப்போவே காதலை வேறு தேடுறேன். அந்த மியூசிக் கற்றுக்கும் போதே அந்த ஆர்வம். ஆனால் என்னோட கிரகம் அமைப்பு அப்படி காதல் ரெண்டும் பேரலாக பயணம் இருக்குது. ஆனால் 2த்துலேயும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். ஆனால் இதில் கான்சன்ட்ரேஷன் வந்து எனக்கு என்ன பண்ணிட்டேன், காதலில் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு உக்காந்துட்டேன். அதனால் எனக்கு மனசுலாம் சிதறாமல் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணதுனால அந்த லவ் ட்ராக்ன்றது ரொம்ப நாளாக அது ஓடிண்டே இருந்தால் அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பாருங்க. எனக்கு முதல் குழந்தைய நான் 20 வயசில் இருக்கும்போது, நான் 20 வயசில் என் குழந்தைய பிறந்தாச்சு. பட் இது வந்து நான் சொல்கிறது, நான் 19 வயசில் நான் போய் இளையராஜா சார் அப்ரோச் பண்ணுறதுலாம் 19 வயசில் கல்யாணம் மனைவி கிட்ட சொல்லிட்டு போகிறேன், இந்த மாதிரி நான் வீட்டுக்கே போகிறேன், இளையராஜா சார் வீட்டுக்கே போகிறேன், கிடச்சிடும். போய் நான் காலையில் போனேன்,
அங்கே வந்து செக்யூரிட்டி வந்து இல்லை ரெக்கார்டிங் போயிருக்காங்க, இன்றைக்கி பார்க்க முடியாது அப்படின்னு. அன்றைக்கி ஏதோ ஹாலிடேன்றது தான் என்னோட இது எண்ணம். ஹாலிடேயில் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அனுபவம் இருக்கா. இல்லை சரி நான் அப்படியே இங்கேயே நிற்கிறேன் சார், பரவாயில்ல. இல்லை அவங்க ஈவினிங் தான் வருவாங்க, 7 மணிக்கு 8 மணிக்கு தான் வருவாங்க. நீங்கள் அவ்வளோ நேரம் நிற்காதீங்க, நீங்கள் வேணால் போயிட்டு ஒன்று பண்ணுங்கள், 4-5 மணிக்காக வாங்க. அதுவே ரொம்ப ஏர்லி, பட் நீங்கள் 6 மணிக்கு வந்தால் சரியாக இருக்கும். இல்லை சார் நான் வந்துடுறேன் சீக்கிரம்னு சொல்லிட்டு நான் 4 மணிக்கே ஏதோ போயிட்டேன். நான் போயிட்டு அங்கேயே நிற்கிறேன். அது செக்யூரிட்டிக்கே தெரிஞ்சு போச்சு, இவன் சரியான ஒரு மடையனாக இருக்கான் இந்த பையன், என்ன சொன்னாலும். இப்போ சார் அங்கேயே நின்னேன் சார். 8 மணிக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன் வண்டி. கார்த்திக் ராஜா, இளையராஜா வந்தாங்க. அப்போது என்னன்னா மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சது, நல்ல மழை கொட்டுன்னு கொட்டின்றது. அப்புறம் மனசுன்னு வந்து நானும் அழுதுன்ட்ருக்கேன் இந்த வேதனையில். நமக்கு இந்த மாதிரி இவ்வளோ நேரம் அந்த ஒரு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணோம். அதாவது சின்ன வயசுலேருந்து அவர் மியூசிக்கை கேட்டுட்டு இன்றைக்காவது இது கிடைக்குமா அப்படின்னு வேதனையில் நின்றுருக்கேன், அழறேன். அப்புறம் செக்யூரிட்டி வந்து கார்த்திக் ராஜா பார்க்குறதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அவரும் ஏதோ மனசு இறங்கி என்னை உள்ளே வர வச்சு பேசினார். ஏஆர் ரஹ்மானோட அந்த ஃபஸ்ட்டு சந்திப்பு நினைவில் இருக்கா? ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது சார். நீங்கள் இப்போ பண்ண அந்த சந்தீப் சார்கிட்ட பண்ண ஒர்க், ஏன்னா கீத் என்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தேன், ஏதாவது இந்த சிடி எதாவது கொண்டு வா அப்படின்னு. சும்மா அவர் வந்து இது வேறு எல்லாம் நீங்கள் சொல்கிற எல்லா சாமானும் என்கிட்ட இருக்குது, நீங்கள் எதுவுமே கொண்டு வர வேணாம். எனக்கு அது வந்து நம்ம சாமானை கொண்டு வர வேண்டாமா, இது என்ன இது வித்தியாசமாக இருக்காது. ஏன்னா கீபோர்ட் பிளேயர்னால் அவங்க சாமானை போய் கொண்டு போய் செட் பண்ணின்னு வாசிக்கணும். எனக்கு இளையராஜா வந்து ஒரு பார்த்தா அப்படியே புல்லரிக்கும் அப்படியே. அதுக்கப்புறம் எனக்கு அந்த இதை கொண்டு வந்தது ஏஆர் ரஹ்மான் தான். எனக்கு அந்த ஃபீலில் வந்து ஏஆர் ரஹ்மான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.